இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, எல்லாம் கைவிட்ட நேரத்தில் பாதுகாப்பான இடத்தில் இருந்தால் எல்லாம் நன்மையாக முடியும். இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை நாகும் 1:7. இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாகும் என்னும் தீர்க்கதரிசி தேவன் கொடுத்த செய்தியை தைரியமாக அறிவித்தவர். அவர் காலத்தில் நினிவே நகரம் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்தது. அவர்கள் தங்கள் சக்தியால் யாரும் தங்களை வீழ்த்த முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் தேவன் அவர்கள் செய்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது தேவன் நாகுமிடம், நான் நீதியான தேவன் என்று அறிவிக்க சொன்னார். நாகும் பயப்படாமல் அந்த செய்தியை மக்களிடம் அறிவித்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் மக்களின் இதயத்தில் அதிர்வை ஏற்படுத்தின. நினிவேக்கு தீர்ப்பு வரும் என்று அவர் தெளிவாக சொன்னார். மக்கள் அதை கேட்டு பயந்தார்கள். சிலர் அதை உதாசீனப்படுத்தினார்கள். ஆனால் தேவனின் வார்த்தை உண்மையாக நிறைவேறும் என்று நாகும் நம்பினார். அந்த எச்சரிக்கையின் நடுவிலும் நாகும் ஒரு நம்பிக்கை செய்தியையும் கொடுத்தார். கர்த்தர் நல்லவர், துன்ப நாளில் அவர் அடைக்கலம் என்று அவர் அறிவித்தார். அவரை நம்புகிறவர்களை தேவன் மறக்க மாட்டார் என்று. இது மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. சிலர் தங்கள் தவறுகளை உணர்ந்து தேவனை தேட ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு தேவன் பாதுகாப்பாக இருந்தார். நினிவேக்கு தீர்ப்பு வந்தாலும் தேவனை நம்பியவர்கள் காக்கப்பட்டார்கள். அப்போது அவர்கள் உணர்ந்தார்கள், உண்மையான பாதுகாப்பு தேவனிடமே உள்ளது என்று. நாகும் சொல்லிய செய்தி வெறும் தீர்ப்பு அல்ல, அது நம்பிக்கை மற்றும் அடைக்கலத்தின் செய்தி என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில சில நேரங்களில எல்லாம் நம்மால கட்டுப்படுத்த முடியாத நிலை வரும். நாம் நம்பின மனிதர்கள் விலகலாம், நம்முடைய திட்டங்கள் உடைந்து போகலாம், மனசு சோர்ந்து போகலாம். அந்த நேரத்தில் நாம் யாரை நம்பி நிற்கிறோம் என்பதே முக்கியம். கஷ்டமில்லாத வாழ்க்கை யாருக்கும் இருக்காது. ஆனால் கஷ்டத்தில் தாங்கிக் கொள்ள ஒரு அடைக்கலம் இருக்க வேண்டும். தேவன் நல்லவர் என்று சொல்வது மட்டும் போதாது. துன்ப நேரத்தில் அவரிடம் ஓடி சேருவதுதான் உண்மையான விசுவாசம். மனிதர்கள் நம்மை சில நேரம் மட்டும் தாங்க முடியும். பணமும் நிலையாக இருக்காது. நம்முடைய பலமும் ஒரு நாள் குறையும். ஆனால் தேவன் மட்டும் மாறாதவர், நம்மை எப்போதும் கைவிடாத அடைக்கலமானவர். இன்று நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனை நோக்கி, நீங்களே என் அடைக்கலம் என்று அவரிடம் ஒப்படையுங்கள். அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபொழுதும் மறக்க மாட்டார். ஆமென்.